காலையில எங்க கிளம்பிட்டீங்க அம்மனி? ஊருக்கு போறேன். என்னம்மா ஊருக்கு போறியா? எந்த ஊருக்கு போறீங்க? அமெரிக்கா இல்ல ஆஸ்திரேலியாக்கு போறீங்களா? அமெரிக்காக்கு போறேன். யாரை பார்க்க போற நீ? நீ சும்மா இருக்க மாட்டியா? நீ போற புள்ளைய கூப்பிட்டு எதுக்கு வம்பளத்துட்டு இருக்க? நல்லா கேளுங்க மாமா. ஏன் நான் எதுவும் சொல்லக்கூடாதாக்கும்? ஊருக்கு போறேங்கிறாளே, எங்க போறேன் ஏது போறேன்னு ஏதாவது சொல்றாளா? கேட்டா ஊருக்கு போறேன் அதை தவிர்த்து வேற வார்த்தையே வர மாட்டேங்குது. எங்க போறேன் நானு? அம்மா வீட்டுக்கு தான் போறேன். அம்மா வீட்டுக்கா? ஆமா ஆமா. என்ன திருதிப்புன்னு அம்மா வீட்டுக்கு போற? ஏன் என்னாச்சு? உங்க அம்மாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அம்மா பார்க்க போறேன். அதான் வேண்டிட்டு இருக்கீங்களா அம்மாக்கு உடம்பு சரியில்லான்ட்டு? சும்மா கேட்டேன். இந்த வீட்டை விட்டு போக மாட்டியே, இதுப்புன்னு ஊருக்கு போறேங்கிறியே, அதனால கேட்டேன். அம்மா பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்காதா? அம்மா பார்க்க போறியா? அம்மாப்பா அம்மா பார்க்க போறீங்க, அப்புறம் ஏன் கோவமா பேசிட்டு இருக்க? இங்க உள்ளவங்கள என்னை கோவப்படுத்தி பேசுறாங்க, அதனால தான் அப்படி இருக்கேன். இது விடுமா, அதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்காத. எப்ப கிளம்புற? அது எப்ப கிளம்புறேனா? நீ தான்ப்பா கூட வர. அது நானும் வரணுமா? நான் வரலமா, நான் இங்கே இருக்கேன். அது இங்கே இருக்கியா? பா உனக்கு என்ன கூறு வாரே பத்தலையா? மாவும் இல்ல நானும் இல்ல. இங்க யார் சோறு தண்ணி ஆக்கி போடுவா? சம்மந்தியமா ஆக்கி போடுவாங்க. இழிச்சாங்க. நான் வேலை செய்யும் போதே கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உனக்கு வேற சோறு பொங்கி போறாங்களாக்கோ? அப்பா இப்பெல்லாம் கனவு காணிட்டு இருக்க. என் கூடவே வா, ஊருக்கு போயிட்டு வரலாம். ஏய், அப்பா உன்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நடுவுலயே என்ன இழுக்கிற நீ? போற சமயத்துல என்கிட்ட வம்பளுத்தீங்களா? நான் மட்டும் வம்பளுத்தா உங்களுக்கு மூக்கு குறையுதோ? ஆருங்க அவன் எப்படி பேசுறான்ட்டு. சரி விடு லட்சுமி, ஊர் கிளம்புற அவசரத்துல பேசிட்டு இருக்கு, எதுவும் பேச வேணாம் விடு. ஆமா ஆமா. யாரு விருந்தாளி மாதிரி வாங்க உட்காருங்கன்னு பேசுறா? கிளம்புனா கிளம்ப வேண்டியதானே, நம்ம கிட்ட ஏன் வந்து சொல்லிட்டு இருக்கணும்? எப்பப்பா இங்க வீட்டுல சமையல் செய்யும் போதே வாய்க்கு போறதா சமைக்க மாட்டேங்கிற, விருப்பப்படி சமைக்கிற அப்படிங்கிறீங்க. இல்ல ஊருக்கு போகும்போது சொல்லாம விட்டேன்னா அம்புட்டுதான். இல்லாதப்ப உங்க மகன்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா வத்தி விட்டுட்டு அவருக்கு சண்டை முட்டிடவா? பேசாம இருங்க. நீ மனசியா இருந்தா பேசலாம், மிருகமாச்சே. முகம் போற கோணல் சேச பாரு. சரி பெருசுங்கள்ட்ட ரெண்டத்தையும் சொல்லிட்டு போலான்னு பார்த்தா என்ன சொல்லுதுங்க பாரு. பா நீ எல்லாம் எதுக்கு இருக்கியோ தெரியல, பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பாடு கல்லு உண்ட மாதிரி அப்படியே நிக்கிற பாத்தியா? எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னைய சொல்லணும். விடுமா. போ, கிளம்புற நேரம் வந்துச்சு, ஒழுங்கா என் கூட வா. வரலன்னா விட்டுருமா, இங்கே இருக்கட்டும். என்ன தாத்தா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நான் சமைச்சு போடலாம், அவருக்கே நான் சமைச்சு போடணும்? சரி விடுடி. சம்பந்தியமா எந்த தொந்தரவும் இல்லாம தனியா இருக்கு, போக வேண்டியதானே? நீ நம்மள வந்து தொந்தரவு பண்ணிட்டு இதுல நான் சமைச்சு வேற போடணுமாக்கும். சரி விடு, மருமக அதுல விழுந்துச்சு, நம்மளதான் வைவா. என்ன பெருசுங்க ரெண்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எதையோ பேசுவோம், உனக்கு என்ன வந்துச்சு? ஊருக்கு கிளம்புறவ கிளம்ப வேண்டியதானே? நீ எதுக்கு காலைல எங்ககிட்ட கோவமா பேசுற? எடுத்துட்டு கிளம்புவியா? நான் எதுக்கு வெயிட் பண்றேன்? மவன் வரணும் அவட்ட சொல்லிட்டு போனதுக்காக தான் வெயிட் பண்றேன். ஓஹோ அப்படியா? ஓஹோ நான் கூட நீங்க அப்படியே சொல்லாம போயிருங்கன்னு நினைச்சேன். வீட்டு போறது நல்லதுதான், ஆனா இங்க இருந்து பணம் வாங்கிட்டு போக முடியும், போய் செலவு பண்றதுக்கு. எப்பா அத பத்தி எப்படி பேசுறாங்க? காது கேக்குதா இல்லையா உனக்கு? எல்லாம் காது ஆபரேஷன் பண்ணி வேஸ்ட். இதுவே அம்மாவா இருந்துச்சு அவ்வளவுதான், இங்க இருந்தா ருத்ர தாண்டா ஆடி இருக்கும். ஆமா ஆமா, உங்க அம்மா அப்படியே நாட்டி நல்லா ஆடி இருக்கும். அம்மாடி ஊருக்கு போறேங்கிற, எனக்கு புதுசா எல்லாம் சமைச்சு வச்சிருக்கியா? காதுல ஏத்த காய்ச்சி ஊத்த. ஏன்டி சிரிக்கிற? அவ பேசுறதுக்கு தான் சிரிப்பு வருது. இழிப்பா பாரு இழிப்ப. நம்மள பத்தி திட்டுறதா உனக்கு காதுல உழுவல. உனக்கு நான் பிடிச்சதெல்லாம் சமைக்கணும். ஏப்பா அங்க இதே பேசிட்டு போறாங்க, காதுல வாங்கிக்காத. அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. இப்ப கூட வர மாட்டேங்கிறாரு. இங்க வந்தா நான் நேரம் சொல்லிட்டு போயிருப்பேன். பேச்சு நான் காதுல வாங்கிட்டு எனக்கு தலை இழுத்து. என்ன அம்மாவை கேட்டதா சொல்லு. என்னம்மா காலையில பேக தூக்கிட்டு நிக்கிறா? ஓ பொண்டாட்டியாச்சு நீயாச்சு, நீயே கேட்டுக்கோ. மாப்பிள்ளையும் வந்துட்டாரு. ஏ புஷ்பா, எங்க போற? இவ்வளவு நேரம் உங்க அம்மா கிட்ட பேசுனது பத்தாதுன்னு உங்ககிட்ட நான் விளக்கம் கொடுக்கணுமா? உங்ககிட்ட இப்பதானே சொல்ற. நேத்தே உங்ககிட்ட நான் சொன்னேனே, நான் காதுல வாங்கிக்கல. போறீங்கன்னா போயிட்டு வா. காலையில காட்டுன்னு கத்திட்டு இருக்க, என்ன கோவம் உனக்கு? ஆமா, பொண்டாட்டிக்கு எந்த நேரத்துல கோவப்படணும் எந்த நேரத்துல கோவப்படான்னு தெரியாதாக்கும். எல்லா நேரத்துலயும் மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுட்டு தான் பேசுவா. இங்க பாருங்க, வேணும்னே சீண்டி பாக்காதீங்க. அமைதியா இருக்குன்னு நினைக்கலாம், ஆனா சரிங்க நான் சீண்டி பாக்கல, நீங்க பேசிக்கோங்க. அவங்க அம்மா இம்புட்டு பேசுதே, இந்த சோடா பொட்டி புருஷ ஏதாவது வாயை திறந்து பேசுறாரா? காலையிலே மௌனம் வருது நம்மளுக்கு, அதான் உம்முன்னு இருக்குது. பேக தூக்கிட்டு எங்க கிளம்புற? குத்தால அருவியில தண்ணி நிறைய கொட்டுதுல, அங்க குளிக்க போலான் இருக்கேன். ஓஹோ அப்படியா? அப்படியே குத்தால அருவியில குளிச்சிட்டு காணா போயிடாதடி. ஆமா ஆமா, நினைப்புலதான் நீங்களும் இருக்கீங்க. இப்ப நீ மட்டும் பேசும்போது எங்க போறேன்னு கேட்டா ஒழுங்கா சொல்லணும். குத்தால அருவிக்கு போறேன், ஏரிக்கரைக்கு போறேங்கிற, எங்க போறியோ அதை சொல்லணும். வேற எங்க போவேன்? கழுத கேட்டா குட்டிச்சோறு, உங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன். என்ன உங்க அம்மா பார்க்க போற? என்னயா பேசிட்டு இருக்க? இப்பயே எனக்கு மணி நேரம் ஆயிடுச்சு, சரியா? உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல, நவுரு. சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கண்ணா. ஊருக்கு போறேங்கிற காசு கொடுக்க மாட்டியா? உங்க அம்மா வீட்டுக்கு தானே போற, அதுக்கு எதுக்கு உனக்கு காசு? அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சும்மா போக முடியுமா? அம்மாக்கு பிடிச்சதா வாங்கிட்டு போவேனாமா? சரி தரையிரு. சரி. போற நேரத்துல ஏன்டா அதுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? கேட்கற காசை எடுத்து கொடு. உங்க மருமவ 5 ரூபா 10 ரூபா கேப்பா, 5000 10,000 கேப்பா. சரி தரையிரு. நான் இப்ப கிளம்புன, டக்குன்னு கொடுங்க. இருடி எடுத்துட்டு வரேன். எப்போ வருவ? நானா ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன். அது ஒரு வாரமா?
வர எங்க அம்மா வீட்டுல நான் நிம்மதியா இருப்பேன். உன்னை விட நாங்க தான் ரொம்ப நிம்மதியா இருப்போம். ஆமா பிள்ளை இப்பெல்லாம் பேசுறீங்க. பேசி என்ன பாவ போகுது? நேரம் வாய முடிட்டு இருந்தா இப்ப மட்டும் எனக்காக பேச வந்தியாக்கும். சம போயிடாமா நீ. ஆமா உனக்காக தான் பேசுறேன். ஆமா இப்படி பண்ற உனக்கு நல்லபடியா போக வேணாமா? அப்பா நீ தான் கூட வர. உன் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மரியாதை என் கூடயே வந்துரு. போனனே திரும்பி இங்க வரதுக்கு உங்க அம்மா விட மாட்டா. பாத்துக்கலாம் வா என் கூட. மட்டும் தனியா போக முடியுமா? கட்டின புருஷனு கூட வர மாட்டாரு. கடம்பாரு. என்ன பெத்தாப்பா நீங்க என்ன பண்ற? வா கூட வா போயிட்டு வரலாம். ரைமிங் சூப்பர். அம்மா என்னம்மா துணிமணிலாம் எடுத்து வச்சிருக்க? ஏன் தாத்தா ஊருக்கு போறாரா? ஆடா மவனே இவ்வளவு நேரம் உன்னை காணானே தேடிட்டு இருந்தேன். கேட்கிற கேள்விக்குலாம் ஒவ்வொருத்தரும் நான் பதில் சொல்லணுமா? ஏன் எல்லாரும் ஒட்டக்கா இருந்தா பதில் சொல்லிட்டேல. கேள்வி கேட்க நீ வந்துட்டியா? அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன். ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன். நானும் உங்க தாத்தாவும் தான் போறோம். போதுமாடா நீ கேட்கங்காட்டி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஊருக்கு போறியாமா? நீ இல்லைன்னா நான் எப்படிமா இந்த வீட்டுல இருப்பேன்? அம்மா இப்போதான் ஊருக்கு போறேங்கிற, அதை ஏன்டா தடுக்கிற? நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்பா. ஓஹோ அப்படியா? என்னது? இல்லம்மா நீ இல்லாட்டி சாப்பிடவும் மாட்டேன் தூங்கவும் மாட்டேன். எப்பப்பா அப்பா மாதிரி நல்லா நடிக்கிறடா. ஓ முத காசை குடியா. கிளம்பணும் மணியாச்சு. நேரத்துக்கு மேல உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். மேல இங்க நான் இருந்தேன் பஸ்ஸை விட்டுருவாமா. நீங்க தான் நேர்ல வந்து வீட்டுல விடணும். பரவாயில்லையா? சரி போயிட்டு வா. அம்மாச்சி வீட்டுக்கு தினமும் போயிட்டு ஃபோன் பண்ணுமா. இதே காலில் பேசுமா. உன்னை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சரி போய் வா கிளம்பலாம். சரிம்மா. நான் வீட்டுக்கு போறாரு. பாரு இப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டு. எனக்கு பிடிக்கல. நான் கூப்பிடறா வாவான்னு. நான் என்ன பண்றது? ஒழுங்கா வந்து சேரு வா போலாம். சரி அப்புறம் சம்மந்தி போயிட்டு வரேன். சந்தியம்மா மாப்பிள்ள பேராண்டி போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க தாத்தா. போயிட்டு வாங்க மாமா. இப்படி போய் காசு எடுத்துட்டு வரேன். போய் சட்டுன்னு வா. ஒரு 5000 10,000 எடுத்துட்டு வா. என்ன சரியா? சரி சம்மந்தியம்மா. சம்மந்தி நல்லா பாத்துக்கோங்க. சரி நீங்க பாத்து போயிட்டு வாங்க ஊருக்கு. அம்மா ஊருக்கு போறேன். கொஞ்ச நேரத்துல சாப்பிடாம கரெக்டா சாப்பிடு. சரிம்மா. நான் செய்யற சாப்பாடு உனக்கு தொண்டையில இறங்காது. உங்க அப்பா தான் இனிமேட்டு செய்வாங்க. சாப்பிடு. சரிம்மா. போன மனுஷன ஆளையே காணா. 10,000 எடுத்துட்டு வந்ததுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதாக்கும். போய் எடுத்துட்டு வர வேணாமா? நீ அவசரப்படுற? டாடி நீ கேட்ட 5000 ஓவா பணம் இந்தா புடி. என்ன 5000 ரூபாய் தான் கொடுத்துருக்க? அவன் கிட்ட 10 ரூபா கேட்டேன். 10 ரூபாயா? இது எடுத்துட்டு வரேன். ஓ உன் கணக்கு எனக்கு தெரியும். 10,000 ரூபாய் கேட்டியா? எடுத்துட்டு வாயா. வியாபாரமே ஓடல. காசை கொடுத்துருக்கேன். ஒழுங்கா புடி. நீ வேணான்னு சொன்ன அப்புறம் இதையும் நான் எடுத்துட்டு போயிருவேன் உள்ளார. ஆமா ஐயா குடுப்பா. போதும்ல. ஊருக்கு போயிட்டு கால் பண்ணுவேன். அப்போதைக்கு 5000 ரூபாய் ஜிபே பண்ணி விடு. இப்ப தாண்டி உன் கணக்கு புரியுது எனக்கு. நாளைக்கு முன்னாடி கேட்டில அம்மா கிட்ட பணம் இல்ல காசு வேணும்னு கேட்டியே. அதுக்காக தான் பிளான் பண்ணி இப்ப ஊருக்கு போறியோ? புரிஞ்சுக்கிட்டீல? நல்லா தெரியுதுடி உன்னோட பிளான். போலாமாமா? போலாம்ப்பா. டேய் பரத் உங்க அம்மாவையும் தாத்தாவையும் பஸ்ல ஏத்தி விட்டு வா போ. அதெல்லாம் வேண்டாம் பையே. என்னடா சொல்ற? அம்மாவே ஏறி போய்க்கும். நேரத்துக்கு மட்டும் சொன்ன காம இருக்க முடியாதுமா. நீ இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சும்மா சொன்னேன். தெரியுது. பஸ்ல ஏத்தி விட வாடா. சரி வரேம்மா போலாம் வா. யாருக்கு போயிட்டு வரேன். ஓ வீட்டுல ஒழுங்காராமா. அதாவது நேரத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த 2 கண்ணு தான். இன்னொரு கண்ணு கேமரா மாதிரி இந்த வீட்டையே சுத்திட்டு இருக்கோம். பாத்துக்கோ என்ன பண்ற ஏது பண்ணு எல்லாத்தையும் நானும் கவனிச்சுட்டு தான் இருப்பேன். சரிங்க மேடம். ஒழுங்கா இரு. ஆமா சொல்லிட்டேன். சரிடி போயிட்டு வாடி. ஏண்டி ஊருக்கு கிளம்புற போட மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க. நல்லா சிரிச்ச கலையோட போ. அப்பதான் பஸ் ஏறுறவங்களும் நல்லதான் நினைச்சுக்குவாங்க. எனக்கு தெரியும். நீ சும்மா நிறு. வரத்து வாடா போலாம். போலாமா? ஒழுங்கு மரியாதை இரியாமா. ஒரு வாரம் இல்லாதப்ப தண்ணி கிண்ணி அடிச்சேன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. இதுக்கு வந்து உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது. சரிடி போயிட்டு வாடி. அந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். போயிட்டு வரேன் மாப்பிள்ள. வாங்க மாமா. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. புரியுதா? சரிடி. ஜாலி ஒரு வாரத்துக்கு. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. இனிமே என்ன கஷ்டம்? இனிமே என்கிட்ட அவ வல்லுன்னு உழுவ முடியாது. அவ ஊருக்கு போயிட்டால. இனிமே வீட்டுக்குள்ளார எந்த சத்தமும் இருக்காது. கடைக்கு போயிட்டு எப்ப வேணாலும் லேட்டா வரலாம். நான் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என்னையா நான் இல்லாதப்ப அப்படியே ஆட்டம் ஆடுது. 32 பல்ல தெரியுற மாதிரி அந்த குதி குதிக்கிற. திடீர்னு பொண்ணு இங்க வந்துட்ட. வீட்டுக்கு போலையா? போனோம். முழிக்கிற மொழியிலே தெரிஞ்சிருச்சு நான் ஏதுன்னு. வாய மூடு. சரி பாத்து போயிட்டு வா. எனக்கு போன் பண்ணடி. யோ நல்லா நடிக்கிறையா? பொண்டாட்டி பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? என்னால இருக்க முடியும். நைட்டா நான் வீடியோ கால் பண்ணடி. வீடியோ கால் பண்றேன். ஐயோ பண்ணிடாதடி. சும்மா சொன்னேன். நைட்டு கனவுல பேய் மாதிரி பயமுறுத்திடுவேன் நீங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி அம்மா ஊருக்கு போச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. வேற மார்க்கெட்ல வேலை இருக்குன்னுச்சு. பிரச்சனையாச்சா என்னாச்சு? போன் பண்ணி தான் பாக்கணும். ஜோதி வரட்டும். ஆமா இப்படி சோகமா உட்காந்துருக்க. அம்மாச்சிக்கு போன் பண்ணணும். ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா பிரச்சனை விசாரிக்கணும்டி. அப்ப என்ன எதுன்னு போன் பண்ணி பேசு. அதான் பேசணும். போன் பண்ணி தெரியாடி. இதெல்லாம் வேணாங்கிறது. நம்ம போன் பண்ண தெரியாத மாதிரி போன் பண்ணி கொடுங்கிற. போன் பண்ண தெரியாதுடி. லொல்லு தானே வேணாங்கிறது. ஏன்டி அம்மா திட்டிட்டு இருக்க? போன் பண்ண தெரியலன்னா விட்டுணும். உனக்கு என்ன வந்துச்சு? என்ன தானே தொல்லைப்படுத்திட்டு இருக்கு. நீ எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் உன்னோட கத்துக்கொண்டு. அதெல்லாம் இல்லாம எப்பவுமே அப்பாக்கு சாப்பாடு செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணுன்ட்டு கவனிக்கணுன்ட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தா நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்காம நீயும் பேசுறியே. உனக்காக அம்மா வருணை பத்தி அப்பா கிட்ட பேசுவாங்கன்ட்டு அம்மாக்கு தமாஸ் பண்றியா? இல்ல எப்பவுமே அம்மா மேல எனக்கு பாசம் உண்டு. 2 பேர் போங்கடி. ஆனே வருத்தத்துல இருக்க 2 பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க போன் பண்ணி கொடுங்கண்ணா. ஏற்கனவே தலையை வலிக்குது. என் காது கிட்ட வந்து கத்துங்க 2 பேரும். போங்க முத. உனக்கு போன் பண்ண வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம் போ.
நான் போட்டு தரேன், நீ பேசுமா. சரிம்மா. பாத்தியா, இவ்வளவு நேரம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இப்ப பெரிய பொண்ணுகிட்ட ஒட்டிக்கிச்சு. 1000 இருந்தாலும் இந்த அம்மாங்களுக்கு பெரிய பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். என்னடி ஃபோன் பண்ணவே இல்லைன்னா பரப்பர நின்னுட்டே இருக்க? நான் ஃபோன் பண்ணிட்டேமா. அடி மைக் செட் இருக்கு பாரு, அதை எடுத்து காதுல வை. சரி. காதுல வச்சா பேசுமாடி. அம்மாச்சி பேசுறதெல்லாம் காதுல கேட்கும், பேசு முத. அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணனை போய் பாத்தியா? என்னாச்சு? பாத்தேம்மா. என்னம்மா சொல்லிச்சு அண்ணே? மார்க்கெட்ல இருக்குன்னு சொன்னாங்களே, என்னாச்சுமா? ஒன்னும் இல்லடா, இருக்க வேலை பிடிக்கலன்ட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டான். ஒழுங்கா உண்மையை சொல்லுமா. நான் ஏமா போய் சொல்ல போறேன்? அண்ணே ஆசைப்பட்டுதான் மார்க்கெட்ல இருக்கானா. நல்லாதாம்மா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓ அப்படியா? ஒன்னும் இல்லம்மா, இங்க மனசு எனக்கு பதறிக்கிட்டே இருக்கு, என்னாச்சா ஏதாச்சுன்னு. அதனால்தான் இவளுக்கு வந்தோடனே ஃபோன் பண்ண சொன்னேன். அதான் ஃபோன் பண்ணாளுங்கம்மா. சரி, நீ எப்படி இருக்கமா? உனக்கு உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேம்மா. சரிம்மா. அண்ணே மார்க்கெட்ல வேலை செய்தே. அப்ப அண்ணி என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுவா? அதான் வீட்டோட துரத்தி விட்டாளே. என்னம்மா சொல்ற? வீட்டோட துரத்தி விட்டுச்சா? இல்லம்மா, வீட்டுலதான் இருக்கான். இப்ப நீ தானே சொன்ன அண்ணனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுச்சுன்னு. இங்க நான் பேசிட்டு இருக்கேன், வீட்டுல மல்லிகா இருக்கால, ஏதோ விஷயம் சொல்லிட்டு இருந்தா, அதனால அப்படி பேசிட்டு இருந்தேன். அண்ணனாவது அந்த வீட்டை விட்டு வெளியே வரதாவது. அவன் வீடு ஈஸியா துரத்தி விட முடியுமா? இருந்தாலும் நீ என்ன சொல்ற? அம்மா நீ உண்மைதானே சொல்ற? ஆமாடா, அதே உன்கிட்ட சொல்றவ சொல்லாம இருப்பேன் நான்? சொல்லு பாப்போம். எப்படியோ அண்ணனும் சந்தோஷமா இருந்தா சரிதான். சரிம்மா. நீயும் உடம்ப பாத்துக்கோ. வேற எதுவும் விஷயம் இல்லையம்மா? ஒண்ணும் இல்ல. சரி, நான் போனை வச்சுட்டுமா? அப்புறம் பேசுறேன். போனை வச்சிருமா, நானும் வச்சுறேன். சரிடா. அம்மாச்சி என்னம்மா சொல்லுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, மாமா நல்லாதான் இருக்கானா. அப்ப மார்க்கெட்ல வேலை செய்யறது உங்க மாமாக்கு பிடிச்சதா அந்த வேலைக்கு போயிருக்கானா? சரி, அதுக்குதான் இப்படி பதறிட்டு இருந்தியாக்கும். என்னடி தெரியும்? என் அம்மா எங்க அண்ணன் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப உங்க அக்கா கஷ்டப்பட்டா நீ என்னன்னு கேட்க மாட்டியா? நான் தான் முன்னாடி நிப்பேன், தெரியுதுல? அதே மாதிரிதான் எனக்கு இருக்கும். எனக்கு ஒண்ணுன்னு நான் கேட்க மாட்டேனா? மனசுதான் பதறாதா? ஐயோ சாமி, நான் எதுவும் சொல்லலப்பா. ஆளை விட்டு என்னைய நமக்கு 2 பேரும் போங்க. விட்டா கேள்வியா கேட்பாங்க 2 பேரும். நம்மள நிம்மதியா விட மாட்டாங்க. அக்கா இங்க இருந்து கிளம்புவோம், இல்லைன்னா அம்மா அடுத்து வேற வேலை வச்சிரும்.